வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, ரொம்ப அற்புதமான அதிசயமான மூலிகையை பற்றி தாங்க. மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த மூலிகை பற்றி தெரியும். ஆனால் நான் சொல்கிறது இன்னும் அதுலேயும் அந்த மூலிகையோட மருத்துவ குணங்கள் இன்னும் நிறைய இருக்குப்பா. அதை பற்றி தான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, என் பக்கத்தில் பாருங்கள், என் ஹைட்டுக்கு கருந்துளசி இருக்குது. இந்த கருந்துளசியோட நன்மைகளையும் அது நம்ம உடலுக்கு மருத்துவமாக எப்படி பயன்படுதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கருந்துளசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய வீட்டுங்களில் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டுங்களில் தான் இதை பார்க்க முடியுமே. வீட்டுங்களில் இதை வளர்க்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டுங்களில் என்ன இருக்கும், வெண்துளசி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும் இல்லையா இலை, அதை இங்கே வெண்துளசின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன துளசின்னு சொல்கிறாங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதை வெண்துளசின்னு சொல்லுவோம். இது கருந்துளசி ரொம்ப அற்புதமான ரொம்ப அற்புதமான மூலிகைங்க. ஏன்னா நம்ம சித்தர் பெருமான்கள் பயன்படுத்தின மூலிகைகள்லேயே முக்கிய பங்கு வகிப்பது இந்த கருந்துளசி. எல்லா மருந்துங்கள்லேயும் சேர்த்து நம்ம உடலுக்கு கொடுப்பாங்கங்க. நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நாடி நரம்பையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையதும் கூட இந்த கருந்துளசிக்கு இருக்குது. நமக்கு என்ன தெரியும், சளிக்கு நம்ம துளசி இலையை கிள்ளி அதில் கஷாயம் பண்ணி குடிப்போம். அது கருந்துளசியாக இருந்தாலும் சரி, வெண்துளசியாக இருந்தாலும் சரி, ஏதோ கஷாயம் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைங்க, ரொம்ப முக்கியமான ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த கருந்துளசி. இந்த கருந்துளசி கூட 2 கற்பூர இலையை கொண்டு, 1 பல்லு பூண்டு பல்லு, 2 மிளகு, 2 கொஞ்சம் ஜீரகம் வச்சு அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சிட்டு, வெறுமாங்க காசெல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்து பிழிஞ்சு அந்த சாரை குடிச்சு வந்தீங்கன்னாக்கா ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கவன்னு சொல்லுவாங்க, நெஞ்சு குழியில் அப்படி ஒரு சளிங்க. 10 நாள் குழந்தைக்கு கூட இதை கொடுக்கலாம்ப்பா. ஏன்னா எங்கள் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு நார்மலாக பிறந்த உடனே அந்த தண்ணியை குடிச்சு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது நெஞ்சு குழியில் அந்த கர்ப்பப்பை தண்ணியை குடிச்சிருந்துன்னா அந்த குழந்தைக்கு சளியே வராதுங்க. அப்படியாப்பட்ட குழந்தைக்கு இந்த கருந்துளசியை கசக்கி வாயில் ஒரு அரை பலாடை அப்படி கொடுத்து வருவோம் நாங்கள். அந்த தண்ணியை குடிச்சு வந்துன்னா குழந்தைக்கு ரொம்ப ரெகுலராக கொடுக்கணும்னு இல்லைங்க, தலைக்கு ஊற்றுவோம் பாருங்கள், வாரத்தில் ஒரு நாளைக்கு. அன்றைக்கி குடிப்பாட்டினீங்கன்னா அந்த தண்ணிலாம் கக்கிடும் குழந்தைங்க. மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் அந்த சளியை நாங்கள் கை விட்டு அப்படியே சுழட்டி எடுப்போமுங்க. அந்த சளி மொத்தம் வெளியே வந்துடும். அப்போ 10 நாள் குழந்தைன்னா 10 நாள் குழந்தைகள 10 நாள் குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த துளசியை கொடுக்கலாம். கருந்துளசியோட மகிமையும் அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம நெஞ்சு சளி பார்த்தோம், ஆஸ்மா நோய்க்கு பார்த்தோம், கவசளி கூட பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலை சுத்தப்படுத்துதுன்னா நம்புவீங்களா, டெய்லியும் இந்த கருந்துளசியை ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை மட்டும், இலை இந்த பாருங்கள், இந்த விதை, இந்த பூவு, இது எல்லாமே மருத்துவ குணம் தாங்க. ஏன், இந்த கருந்துளசி செடியோட வேர் கூட மருத்துவத்துக்கு பயன்படுத்துங்க. இது அப்படியே உருவி நல்லா அம்மியில் போட்டு ஓட்ட அரைச்சி அந்த சாரை பிழிஞ்சு பச்சையாகவே குடிச்சிடலாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் அப்படியே இலையாக பறித்து சாப்பிட்ருவோம். நம்ம குடலை சுத்தப்படுத்திடுவோங்க. டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 4 துளசி இலை கிள்ளி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா, நம்ம குடல் சுத்தமாகிறது இல்லாமல் நமக்கு அவ்வளோ பசி எடுக்கும். கபன்னு காலையில் பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இப்படி நம்ம குடலையே சுத்தப்படுத்துதுன்னா நம்ம உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தானே இருக்கும். ஏன்னா நம்ம குடல் சுத்தமாகும் போது நம்ம நாள்பட்ட மலங்கள்லேருந்து எல்லாமே வெளியேறிடும். அப்படி வெளியேறும் போது நம்ம குடலும் சுத்தமாயிடும், வயிற்றுக்கு சாப்பாடும் நல்லா எடுத்துக்கலாம். இப்படி கருந்துளசியால் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இன்னும் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்கப்பா. இப்போ சித்தர் பெருமான்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கருந்துளசியால் தான் நிறைய வியாதிகளை தீர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் இப்போவும் நம்ம என்னடா சித்தர் பெருமான்கள்லாம் அந்த காலத்துலேயே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் சித்த மருத்துவத்தில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இந்த கருந்துளசி. அதனால் இப்போ இந்த கருந்துளசியை இல்லாத இடமே கிடையாது. இப்போ வீட்டுங்களையும் எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்க. என் பக்கத்தில் என்னை பார்த்தீங்கல்ல, இந்த கருந்துளசி செடி 4 அடியில் என் ஹைட்டுக்கு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இதோட விதை கொட்டி என் கீழே எங்கள் செடி கீழே ஒரு 100 செடி முளைச்சிருக்கு. அவ்வளோ செடியும் நான் வளர்ப்பேன். ஏன்னா எங்களுக்கு இங்கே நிறைய பேர் நம்ம தோட்டத்தில் தான் கருந்துளசி இருக்குது. அதனால் நிறைய பேர் இந்த இலையை கிள்ளின்னு போவாங்க. குழந்தைங்களுக்கு சளி அறத்துனால நாங்கள் நிறைய பேருக்கும் எல்லாருக்குமே கிள்ளி மாவு விட்டுருவேன். அதனால தான் இவ்வளோ செடி வளர்த்துன்னு இருக்கேன். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். எங்க துளசியை நாங்க எப்பவுமே சாப்பிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இப்படியே பறிச்சு சூப்பரா இருக்கும்பா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், காரமும் அதிகம் நம்ம இந்த கருந்துளசியில. நம்ம வெண்துளசியை விட அந்த கருந்துளசியில காரம் ரொம்ப தூக்கலா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டா விறுவிறுன்னு தான் இருக்கும். சூப்பர்.